ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நெட் மிரர் ஆப்பில் அமேசான் பிரைம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்துக்க முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், அதாவது SBO. இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 5 வருஷமாக திருவண்ணாமலையில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே நீங்கள் எந்த ரெஃபரல் இல்லாமலேயும் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணலாம். ஒருவேளை ரெஃபரல் கொடுத்தாலையும் உங்களுக்கு 1 டைம் ரெஃபரல் இன்கம் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லை, லைஃப் டைம் இன்ட்ரோ போனஸும் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு தகுந்த மொழியில் லாங்குவேஜில் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, 24/7 கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸும் இருக்குது. இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் தெரிஞ்சுனால இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது பற்றின ஒரு சின்ன வீடியோ வாங்க பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரி, ஓகே. நாம் இப்போ நெட் மிரர் ஆப்பில் அமேசான் பிரைம் ஒர்க் ஆகுதா இல்லையா, எப்படி ப்ளே ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அமேசான் பிரைம் ஓகே, லோடு ஆகுது. வந்துருச்சு. சரி, ஓகே. ஏதாவது ஒன்று ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, காந்தாரா பார்ட் 1 படம் இதில் இருக்குது. ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, படம் ப்ளே ஆகுது பாருங்கள். படம் நல்லாவே ப்ளே ஆகுது. அதில் எந்த தொந்தரவும் இல்லை. சரி, ஓகே. இதில் என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபியூச்சர்டு ஒரிஜினல்ஸ் மூவிஸ். கிட்டத்தட்ட ஒரு வெப் சீரிஸ் மாதிரி பாருங்கள் என்ன வருதுன்ட்டு. ஹாலிவுட் மூவிஸும் மிக்சிங்கில் இருக்குது. அடுத்தது சயின்டிஃபிக் மூவி. அதுக்கு அடுத்தது டிவி ஷோஸ். இதுதான் வெப் சீரிஸ் மாதிரி நினைக்கிறேன். டிவி ஷோஸ் அதெல்லாம் பாருங்கள். அடுத்தது ரொமான்ஸ் மூவி. அடுத்தது ட்ரெண்டிங், இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. அப்புறம் ட்ராமா மூவி. அப்புறம் டாப் டிவி, இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆனது. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகே, அமேசான் பிரைமும் நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஓகே, அடுத்தது நாளைக்கு ஹாட் ஸ்டாரை பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.